இது மட்டும்தான் வலிக்கு காரணமா? பல் அப்புறம் ஏன் வந்து சொத்தையாகுது, அரிக்குது, ஈறு வீக்கம் வருது, பல் வலி வருது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஈறுகள்லாம் வீங்கி வலி அதிகமாக கொடுக்கும். சரிங்களா? ஈறுகள் ஃபுல்லாக நல்லா அந்த ரப் பண்ணி விடணும். இந்த மேல் அன்னம் கீழே இந்த பல்லோட இது எல்லாத்துலேயுமே ஈறுகளுக்கு ஒரு நிமிஷம் சும்மா லைட்டாக அப்படி ஜென்டிலாக மசாஜ் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஈறுகள் வந்து வலுவாகும், அந்த பல்லை வந்து இறுக்கி பிடிச்சிக்கும். பல் வந்து விளக்கும் போது அந்த ஈறுகள் வந்து பலமடையும், பல் ஆட்டம் நிற்கும், சென்சிட்டிவ் பல் கூச்சம் வந்து நிற்கும், நரம்புகள் வந்து சாந்தமடையும். அப்புறம் சீக்கிரமாக பல் சொத்த பல் வர்றதை வந்து தடைப்படும். உங்களுக்கு பல் ஈறு வீக்கம், வலி, இன்ஃபெக்ஷனு, பல் ஆட்டம், சீக்கிரமாக பல் கரண்டி விடுறது எந்த தொந்தரவும் இருக்காது. ஓகே ஓகே சூப்பர் சார். இது ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் நம்ம யூஸ் பண்ணலாம். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் டாக்டர் சதீஷ்குமார் சார் இருக்காரு. பல் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு அருமையாக தீர்வு சொல்ல போகிறோம். அதை என்னென்ன வீட்டில் பார்க்கலாம் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல் ஈரி வீக்கம், பல் ஆடுது, பல் ரத்த கசைது, சொத்தப்பல்லா இருக்குது, புழு இருக்குது, புழு பல்லா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. பல் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அருமையான தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. இப்போது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரையும் இப்போ நம்ம டெய்லியும் ப்ரஷ் பண்ணுறோம். பல்லுக்கு தான் மெயினாக வந்து அதில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும், ஃப்ளோரைடு இருக்கும், குளோரைடு இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம டென்டல் எனாமல் அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லேயர் வந்து ரப் பண்ணி எடுக்கும், அதை அரிச்சு இருக்கும். அதனால தான் அது நமக்கு வெள்ளையாக தெரியுது. ப்ளஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த ஃப்ளோரைடு குளோரைடு இதெல்லாமே வந்து அந்த பல் இடுக்கில் இருக்கிற கிருமிகளை வந்து கொன்றும். அதில் எந்த மாற்றமும் வேண்டாம். சரிங்களா? இதனால தான் ஒருத்தருக்கு பல்வலி வருதா? இந்த இப்போ நல்லா பாருங்க, இந்த பல்லில் இந்த பல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல வலுவானதாக இருக்கும், வெள்ளையாக இருக்குது. இது மட்டும்தான் வலிக்கு காரணமா? பல் அப்புறம் ஏன் வந்து சொத்தையாகுது, அரிக்குது, ஈறு வீக்கம் வருது, பல் வலி வருது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஈறுகள்லாம் வீங்கி வலி அதிகமாக கொடுக்கும். சரிங்களா? பல் ஈறுகள் வந்து வீங்க அதிகமாக கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா இப்போ நமக்கு தெரியும், இந்த பல்லோட முனியில் 2 நரம்புகள் வந்து இந்த மேல் கீழ் அந்த ஈறுகள் வழியாக தான் வந்து மேலே போய் வந்து சப்ளை ஆகுது இல்லைங்களா? இப்போ நமக்கு சொத்த பல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த பல்லே அரிச்சிட்டு போயிட்டு அந்த நரம்பு இதாகிற வரையும் நமக்கு ஓப்பனில் இருக்கிறதுனால நமக்கு வலி வந்து வருது. ஆனால் சொத்த பல் இல்லாதவங்களுக்கு பல் வலி வருது இல்லையா? ஆமாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த ஈறுகளில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷன், ஈறுகளில் ஏற்படுற வீக்கம். நீங்கள் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈறுகள் வந்து அப்படியே சுருங்கிட்டே போகும், அப்படியே அரிச்சிட்டே போகும். அதுக்கு காரணம் அந்த கம்மில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன். அதனால அந்த ஈறுகள் வந்து சுருங்கிட்டே போகும். இது ஒரு சிலருக்கு வந்து ஈறு வந்து தடிச்சு வீக்கமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த ஏதாவது அந்த பல்லு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து அந்த வீக்கத்தினாலேயோ இல்லை பல்லில் இருக்கிற கிருமி தொற்றுனாலேயோ தான் வந்து அந்த நரம்பு பிரச்சனைனாலும் இது எல்லாத்தினாலையுமே வந்து அந்த ஈறுகள் வீக்கம் அடையும். அந்த ஈறுகளில் வலி அதிகமாகும் போது தான் நமக்கு பல் வலி வந்து அதிகமாகும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த சூர்ணம். இந்த சூர்ணத்தோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னாக்கா நார்மலாக நம்ம காலையிலேருந்து ப்ரஷ் பண்ணுறவர் நீங்கள் எந்த பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷுக்கு வந்து நீங்கள் டாபரோ கோல்கேட்டோ பெப்சோடென்ட்டோ உங்களுக்கு எந்த பேஸ்ட் வேணாலும் நம்ம பயன்படுத்துவோம். அதை வச்சு 2 நிமிஷம் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த பொடியை வச்சு ஈறுகளுக்கு வந்து மசாஜ் கொடுக்கணும். ஈறுகள் ஃபுல்லாக நல்லா அந்த ரப் பண்ணி விடணும். இந்த மேல் அன்னம் கீழே இந்த பல்லோட இது எல்லாத்துலேயுமே ஈறுகளுக்கு ஒரு நிமிஷம் சும்மா லைட்டாக அப்படி ஜென்டிலாக மசாஜ் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஈறுகள் வந்து வலுவாகும், அந்த பல்லை வந்து இறுக்கி பிடிச்சிக்கும். ஓகேவா? இப்போ பல்லு ஆடுது அப்படின்னா ஈறுகள் வந்து தளர்ந்து போகிறதுனால தான் பல்லு ஆடி பல்லு விடுபடுது. ஈறு ஒழுங்காக டைட்டாக பிடிச்சிச்சுன்னா பல்லு ஆடி கீழே விழுமா? விழாது. அப்போ பல் வந்து நமக்கு விழக்கூடாது அப்படின்னா அந்த ஈறுகள் தான் நம்ம முக்கியமாக கவனிச்சுக்கணும்.
சரிங்களா? அப்போ அந்த ஈறுகள் வந்து பலப்படுத்துறதுக்கு நாம் அந்த இது பண்ணுவோம். எந்த ஈறுகள் நான் சொன்ன மாதிரி வீக்கம் அடையும், எது கிருமி தொற்று இருக்கும், அதனால் எல்லாமே வீக் ஆகும். ஸோ இந்த இது படும்போது அந்த கிருமிகளும் சேர்ந்து வந்து சாகும். சரிங்களா? இதில் வந்து முக்கியமாக வந்து நமக்கு நிறைய பொடிகள் வந்து இது இருக்குது. பஞ்சுக்கு கல்நார் பருப்பமெல்லாம் இதில் முக்கியமாக சேர்ந்துருக்கு. கல்நார் பருப்பு இது அந்த ஃப்ளோரைடு எல்லாமே சத்துக்கள் இதுலேயும் இருக்குது. சரிங்களா? இது ரொம்ப மெயின். ஏன்னா இது என்ன பிளான்ட் பேசிஸில் வந்து இருக்குது. இந்த நுண் கிருமிகளை வந்து அகற்றுறது ஒரு தாவரத்தோட சத்தோட இதெல்லாம் இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம பல் வந்து விளக்கும் போது அந்த ஈறுகள் வந்து பலமடையும், பல் ஆட்டம் நிற்கும், சென்சிட்டிவ் பல் கூச்சம் வந்து நிற்கும், நரம்புகள் வந்து சாந்தமடையும். அப்புறம் சீக்கிரமாக சொத்த பல் வர்றது வந்து தடைப்படும். இப்போ நீங்கள் நீண்ட நாளைக்கு வந்து பல்லே உழக்கூடாது, ஏன்னா நீங்கள் பேஸ்ட்டு போட்டு விளக்குனாலும் பல் வலி, பல் ஈறு வீக்கம் எல்லாமே வந்து ரெகுலராக இது பண்ணு. நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு இதை போட்டு ரெகுலராக வந்து மசாஜ், ஜென்டில் மசாஜ் டெய்லியும் ஒரு நிமிஷம் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பல் ஈறு வீக்கம், வலி, இன்ஃபெக்ஷனு, பல் ஆட்டம், சீக்கிரமாக பல் கரண்டி விடுறது எந்த தொந்தரவும் இருக்காது. ஓகே சூப்பர் சார். இது ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி டெய்லியும் வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அதை முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை பல் விளக்குறதுக்கு நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹெர்பல் தான், எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது, கிருமி நாசினியாகவும் இதாகும். அப்போ வந்து நமக்கு 100% வந்து இது வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம இது பண்ணுவோம். இப்போ நம்ம ஆலங்குச்சி வேலங்குச்சியில் பல் விளக்குறோம் இல்லையா, அந்த எஃபெக்டை வந்து இது தரும். சூப்பர் சார். ஏன் நேயர்களே, உங்களுக்கும் எந்த பல்பொடி இது பல் விளக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறீங்களா? இந்த மூலிகை பல்பொடியில் கண்டிப்பாக நீங்கள் பல் விளக்கலாம். ஐயா சொன்ன எல்லா நன்மையும் இந்த பல் விளக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் ஒரு அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.